வெட்னஸ்டே ஈவினிங் எப்போ பார்த்தாலும் இட்லி, சப்பாத்தி, தோசை அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ராகி இன்க்ளூட் பண்ணலாம். ராகி அடை இன்க்ளூட் பண்ணேன். எங்க வீட்லலாம் ராகி இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா, களியா தான் செய்வோம். அந்த அடைங்கிறதெல்லாம் அதிகமா செய்ய மாட்டோம். ஏன்னா, அது உட்காந்து பொறுமையா வேக வச்சு எடுக்கணும். நெறைய பேர் இருக்கிறதுனால நெறைய குவான்டிட்டி செய்ற மாரி இருக்கும். களினா பல்கா செஞ்சிரலான்னு சொல்லிட்டு ராகி அடை பெருசா செய்ய மாட்டோம். நாங்க இங்க மேரேஜ் ஆகி இங்க வந்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் ராகில ஏதாவது செய்றோம் அப்படின்னா, அது ராகி அடையா தான் இருக்கும். அத தவிர ராகி கூழ் செஞ்சு சாப்பிடுவோம். களி வந்து ரொம்ப ரேர் தான். ஏன்னா, இங்க குக்கர்ல வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறதில்ல. பட் அந்த அளவுக்கு சூப்பராவும் குக்கர்ல எனக்கு வரதில்ல. நான் வீட்ல செய்றது அது வீட்ல பாத்திரத்தில வச்சு கிண்டுறதுக்கும், இங்க நம்ம குக்கர்ல வைக்கிறதுக்கும் நெறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ, அதனால அது பண்ணிட்டு, இதுக்கு வந்து அப்படியே தோசை கல்ல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, லைட்டா ஆயில் போட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து ராகி அடை 2 சைடும் நல்லா கொஞ்சம் வேக வச்சு எடுக்கணும் அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் மேலே தண்ணி தெளிச்சு போட்டோம் அப்படின்னா, ராகி அடை உடையாம வரும். எனக்கு ஃபர்ஸ்ட்டு இது 2 இது உடைஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே தண்ணி தெளிச்சு போட ஆரம்பிச்சேன். எனக்கு உடையாம வந்துருச்சு. ஸோ, நேத்துலேருந்தே 2 நாளா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு பயங்கர கிரேவிங்ஸ். என்ன சாப்பிட்றதுன்னே தெரியல. அதனால நானா கொஞ்சோண்டு கடல மாவு இருந்தது. போண்டா செய்யலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 1 இயர்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் போண்டா செஞ்சேன். பட் போண்டா மாரி வரல. அதிரசம் மாரி ஆயிடுச்சு. ஸோ, இருந்தாலும் பரவால்ல.